வணக்கம் நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்காக்க வந்த மாரியம்மன் கோவில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிங்கிறதுனால நான் காலையிலே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்த நண்பர்களே. இங்கே பார்த்திங்கன்னா ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம்லாம் இருக்குது. இங்கே குருவி, புறா, கிளி, பறவைகள்லாம் வரும். அந்த மணி சத்தத்துக்கு பறந்து போகிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் நண்பர்களே. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு சாணி கிடச்சிது. நான் சாணி பவுடர்லாம் போட மாட்டேன், ஏன்னா வயசானவங்க குழந்தைங்களாம் அதை மிதிப்பாங்கன்னு சொல்லிட்டு சாணியை நல்லா கரைச்சி விட்டு நம்ம வலிச்சு விட்டாலே வீட்டு முன்னாடி மகாலட்சுமி வந்த மாதிரி ஒரு ஐதீகம் நண்பர்களே. அதனால அதை நான் செய்வேன் எந்த ஒரு விசேஷம் ஒரு நல்ல நாளில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இட்லி பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியிலே நான் செஞ்சது. 2.5 அலாக் புழுங்கல் அரிசி, 2 அலாக் பச்சரிசி, 1.5 ஸ்பூன் வெந்தயம் நல்லா கழுவி தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் நல்லா ஊற வைக்கணும் நண்பர்களே. 2.5 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 அலாக் உளுந்த தனியாக ஊற வச்சு உளுந்து 1 மணி நேரமோ 3/4 மணி நேரம் உளுந்த ஊற வச்சு நல்லா பொங்க ஆட்டிட்டு அரிசியும் ஆட்டி நல்லா கலந்து வச்சிங்கன்னா, அடித்து கலந்து வச்சிங்கன்னா, காலையில் வச்சுட்டிங்கன்னா ஒரு நைட் 8 மணிக்கு இட்லியும் தோசை ஊற்றிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பர்களே. இது ரேஷன் அரிசின்னே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு எளிமையாக சூப்பராக டிஃபன் பண்ணலாம். செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி. நான் பார்த்திங்கன்னா இட்லிலாம் துணி விரித்து தான் நல்லா துணியை நினச்சிட்டு அந்த மாதிரி தான் இட்லி சுடுவேன், நல்லா வருங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி கூட பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், புளி, கொஞ்சம் உப்பு, சீரகம், 4 வரமிளகா, 4 வெள்ளை பூண்டு வச்சு நல்லா சுருக்குன்னு காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சு அரைச்சி அந்த இட்லியோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வாய்க்கு பிடிக்கல, கொஞ்சம் ஜலதோஷம் புளிப்பு, வாய்க்கே எதுவும் பிடிக்கல, புளிப்பாக இருக்குது, அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நண்பர்கள். நல்ல உடம்புக்கு தெம்பு கிடைக்கி. இந்த மாதிரியும் செய்யலாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷன் அரிசி இட்லினே சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நைட் டிஃபன் இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி தான் செய்வேங்க. பூரி செஞ்சால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.